ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குதிரைவாலி இடியாப்பத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ குதிரைவாலி இடியாப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இடியாப்பம் குதிரைவாலியில் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நார்மலாக வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலான இந்த அரிசி மாவு இடியாப்பம் தான் சாப்பிடுவோம். ஆமாம் தானேங்க. மேக்ஸிமம் குழந்தைகளுக்குலாம் இடியாப்பம்னா பிடிக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி அப்படின்னு கூட நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம கிட்ஸுக்கெல்லாம் கொடுப்போம். நம்ம டெய்லியும் நம்ம அந்த அரிசியவே சாப்பிட்றங்காட்டி கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒன்றும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்காது. இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் போகும். அது இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதிகமாக ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வந்து ஏதாவது இந்த கிரெயின்ஸ் வந்து நட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த் கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து இடியாப்பத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மில்லட்ஸில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதில் வந்து சரி குதிரைவாலி இடியாப்பம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் அதை சொல்ல போகிறேங்க. இப்போ குதிரைவாலி இடியாப்பம் செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன வேணும்னா குதிரைவாலி அரிசி வேணும். அது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து மளிகை கடையில் போய் குதிரைவாலி அரிசி வந்து 1 கிலோ 1/2 கிலோ அப்படி சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னாவே அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்காய் வந்து வேணும் அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஏலக்காய், உப்பு, வெல்லம் இது மட்டும் இருந்தால் போதுங்க. குதிரைவாலியை வந்து எப்பவும் போல் நார்மலாக வந்து நம்ம என்ன இடியாப்பத்துக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி குதிரைவாலி அரிசி வந்து இப்போ செய்முறை பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசியை வந்து 2 மணி நேரம் வந்து ஊற வச்சு உப்பு சேர்த்து நல்லா வந்து கெட்டியாக அரைச்சிக்கணும். சாதாரணமாக வந்து இடியாப்பத்துக்கு நம்ம அரிசி மாவை வந்து எப்படி வந்து அரைப்போமோ அதே மாதிரி ஊற வச்சு குதிரைவாலி அரிசியை நல்லா அலசிட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கெட்டியாக இருக்கிற மாவை வந்து இட்லி தட்டில் எப்பவும் போல் நம்ம வந்து நார்மலாக இடியாப்பத்துக்கு செய்கிற மாதிரியே நல்லா வேக வச்சு எடுத்து அதை வந்து இடியாப்பம் அந்த இது இருக்குது இல்லைங்களா, சந்தக மரம், அதில் வந்து நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி. அப்புறம் துருவிய தேங்காயை வந்து பால் எடுத்து அதில் வந்து சிறிதளவு ஏலக்காய் பொடியை தூவி அதில் வந்து தேவையான நீர் சேர்த்து நம்ம வந்து வெல்லத்தை போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை நமக்கு ஸ்வீட் வந்து பிடிக்காது, காரம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து எண்ணெய் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, மிளகாய், சீரகம், வரமிளகாய் எல்லாம் போட்டு இந்த தேங்காய் பாலை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த ஸ்பைசி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இடியாப்பம் ரெடி. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த் கிடைக்கும். டெய்லியுமே சேம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஸ்வீட்டே பிடிக்காது இல்லையா, அதனால கொஞ்சம் இந்த ஸ்பைசியானதும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். தேங்க்யூ ஸோ மச்.